பாவங்கள் பல புரிந்துள்ளேன். எனவே இப்பொழுது மகாதேவரை பூஜிக்கும் தகுதியை இழந்து நிற்கிறேன். பூஜையை தாங்கள் துவக்குங்கள். ஆகட்டும், நாம் அனைவரும் இணைந்தே மகாதேவரை பூஜிப்போம். என்ன மகாதேவா, நான் கூறுவது சரிதானே? இன்றைய இரவு மிகவும் முக்கியமானது கௌரி. ஏனெனில் நம்பிக்கையற்ற ஒரு நபர் புரியும் செயல்களை மாற்றிக்கொள்ளவும் பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளவும் கைலாயம் வந்திருக்கிறார். எனவே இன்றைய இரவை நாம் கொண்டாடுவோம். ஏனெனில் ஜலந்தரை போல் ஞானத்தை தேடும் ஒவ்வொரு நபரும் இனி வரும் நாட்களில் இந்த இரவில் ஞானத்தின் ஒளியை பெறுவது நிச்சயம். இன்றைய இரவில் ஒவ்வொரு நபரின் உள்ளுணர்வும் தூண்டப்படும். நமது சித்தம் மற்றும் மனது பவித்திரத்தன்மையை நோக்கி நகரும். இந்த இரவின் இருளில் நம்முள்ளிருக்கும் அனைத்து தீய எண்ணங்களும் அழிந்துவிடும். மேலும் அனைவருக்குள்ளும் புதிய எண்ணங்களும் வழிகளும் பிறப்பெடுக்கும். எனது வரத்தினால் இன்றைய இரவு மிகவும் சக்தி வாய்ந்த இரவாக அமையும். இவ்விரவில் எந்த நபர் தூய்மையான மனதோடு வாழ்வில் தீய எண்ணங்கள் மற்றும் அஞ்ஞானத்தை விரட்டும் வழியை கண்டறிகிறாரோ அவருக்கு அவ்வழி நிச்சயம் புலப்படும். ஆகையால் இனி முதல் இந்த இரவு பிரபஞ்சம் முழுவதும் மகா சிவராத்திரி என்ற பெயரால் அழைக்கப்படும். தேவர்களின் தேவர் மகாதேவர் போற்றி! தேவர்களின் தேவர் மகாதேவர் வாழ்க!